Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 9. சில நிமிடங்களுக்கு அம்பிகா எழுந்திருக்கவே இல்லை. முறுக்கி பிழிந்த துணி மாதிரி அசைவற்று உயிரற்று தரையில் கிடந்தாள். என்னடி அம்பிகா, ஐயோ என்ன உனக்கு என்று பதறி துடித்து அவள் அருகே முதலில் குனிந்தவள் அம்பிகாவின் சித்தி மரகதம் தான். ஆனால் அவளுக்கு இடம் தரவில்லை சர்க்கரை. என்று உதட்டில் விரல் வைத்து அவளையும் தர்மு சிவராஜையும் விளக்கினான். இப்போ தொந்தரவு செய்யாதீங்க, தானாகவே அவளுடைய மயக்க நிலை தீரட்டும் என்று அவன் தாழ்ந்த குரலில் கூறியது கூட அந்த சூழ்நிலையில் உரத்த கர்ஜனையில் இடப்படும் ஆணை போல அழுத்தமாக தோன்றியது. அதற்கிணங்க மற்றவர்கள் விலகிக் கொண்டார்கள். வெறும் தரையில் சுருண்டு கிடக்கும் அம்பிகாவை கூர்ந்து நோக்கினார் சர்க்கரை. அவளுடைய இமைகளை பிரிக்க முயன்ற போது கருப்பு விழி மேலே எங்கேயோ ஒட்டி கொண்டு விட்ட மாதிரி வெறும் வெளுப்பு மட்டுமே தென்பட்டது. சுவாசம் வேகமாக வந்து கொண்டிருந்தது. ஈரம் பளபளத்துக் கொண்டிருந்த உதடுகள் ஈனஸ்வரத்தில் என்னவோ முனகின. இருதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்ததால் மேலாடை ஏறி இறங்கிற்று வேகமாக. விரல் நுனியினால் அவள் புடவை தலைப்பை சரி செய்த சர்க்கரை அவள் வாய் நிறகை குனிந்து செவி மடுத்தான். என்ன சொல்கிறார் என்று கேட்க ஆனால் இயலவில்லை புரிந்து கொள்ள. நீ கேள் என்று அத்தையிடம் ஒப்படைத்தான் பொறுப்பை. தர்முவும் அம்பிகாவின் கன்னத்தோடு கன்னம் ஒட்டி வைத்துக் கொண்டு கேட்டான். பேப்பர், காகிதம் என்று குழம்பியதற்கு மேல் அம்பிகா எவ்வித விளக்கமும் தரவில்லை. சித்தி மரகதம் முன்வந்து, என் குழந்தை என்ன பேசுவாள்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் விடுங்களேன், நான் கேட்கிறேனே என்று மன்றாடினால் கண்ணீரினால் கம்மி போன குரலில். நல்லா தாராளமா என்று விலகி கொண்டான் சர்க்கரை. மற்றவர்களைப் போலவே மரகதமும் குனிந்து கவனித்துவிட்டு நிராசையுடன் தலையை அசைத்தான். என் செல்லம்மாவுக்கு என்னவோ நடந்துடுச்சு, இல்லாவிட்ட எப்படி சம்மந்தம் இல்லாம உணர்வுள்ளா என்று புடவை நுனியனால் கண்ணை துடைத்துக் கொண்டான். எனதான் காதலில் விழுந்தது என்று எரிச்சலுடன் சர்க்கரை அதட்டினான். அது என்னவோ புத்தியோடு பேசுகிற மாதிரி இல்லை, காகிதம் பென்சில் வேண்டுங்கிறா, இப்போ எதற்கும் பென்சிலும் பேப்பரும் அட்டை என்று கூட சொன்ன மாதிரி இருந்தது என்றாள் மரகதம். சர்க்கரை தன் சோடா புட்டி கண்ணாடியை சுழற்றி பாலிஷ் ஏற்றியபடி அட்டை, காகிதம், பென்சில் என்று சொல்லிக்கொண்டு குறுக்கும் நடுக்குமாக சிறிது நேரம் அறையில் உழவினான். நாம் என்னவா இருக்கோங்கிறது தெரிகிறது, என்னவாக இருந்திருக்க கூடும் என்பது தெரியலையே என்று ஆங்கில மகாகவியின் புலம்பலையே அவனும் புலம்பினான். விஷயத்துக்கு வா என்றாள் தர்மு. ஆமா இருக்கலாம், அப்படித்தான் என்று யாருக்கோ உற்சாகமூட்டுவது போல கையை சொடுக்கினான் சர்க்கரை. இதோ தர்றேன் அம்பிகா என்றவன் பரபரவென்று மேஜை, அலமாரி முதலியவற்றை குடைந்து காகிதமும் பென்சிலும் சேகரித்தான். பள்ளி பிள்ளைகள் பரீட்சைக்கு எடுத்துச் செல்வது போன்ற அட்டையும் கிளிப்பும் கூடியது கிடைத்தது. கொஞ்சம் கை கொடுங்க என்று மரகத்தை கேட்டதும் என்னென்னவோ நடைபெறுகிறதே என்று திகில் உடம்பெங்கும் வியாபித்திருக்க நடுங்கும் கரத்துடன் அவள் அம்பிகாவின் இடுப்பை பிடித்து தூக்கினாள். இருவருமாக அவளை கட்டிலில் சாத்தினார் போல் உட்கார்த்தி வைத்தார்கள். முதுகுப்புறத்துக்கு தலையணைகள் வைத்து முட்டு கொடுத்தார்கள். பாதிக்கண் திறந்த நிலையில் அரை மயக்கமாய் இருந்த அம்பிகாவிடம் இந்தா என்று காகிதத்தை மட்டையும் கொடுத்த போது, என்ன செய்ய போற சர்க்கரை என்று தர்மு கேட்டான். பார்த்து கொண்டே இரு என்று மட்டுமே சுருக்கமாக பதில் கூறினான் சர்க்கரை. எழுத அம்பிகா என்று கட்டிலில் இருந்தவளையும் ஊக்கினான். அம்பிகாவின் கைகள் அட்டை மீது இருந்த காகிதத்தையும் பென்சிலையும் தொட்டபடி இருந்தன. ஆனால் ஓடவில்லை. ஆடாமல் அசையாமல் சிலை போல அவள் உட்கார்ந்திருந்தால் மூச்சு விடுகிறாள் என்பதை மட்டும் கூர்ந்து கவனிக்காவிட்டால் செதுக்கிய சிற்பம் என்றுதான் அவளை எண்ண தோன்றும். சர்க்கரை ஓசைப்படாமல் தன் அத்தையின் அருகே வந்து நின்று கொண்டான். அவன் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் பலமா தோன்றி வேறொன்றி அவளை ஆட்டி வைக்கிறது. அவள் பேச நினைக்கிறா, முடியல. வேற ஏதோ ஒரு சக்தி அந்த எண்ணம் வாய் வழியா வெளிப்படாதபடி தடுக்குது. ஆகவே எண்ணத்துக்கு வார்த்தைகளில் உருக்கொடுக்க முடியாம தவிக்கிறான் என்றான். தர்மு சிவராஜ் மேற்கொண்டு ஊகித்தவளாக, ஆகவே அதை எழுதி காட்டுங்கிற என்று கேட்டான். நான் கேட்கல, அவளே சொன்னா காகிதம் பென்சில் வேணும்னு. உள்ளே சிக்கியிருக்கும் விஷயத்தை வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்று துடிப்பு அம்பிகாவுக்கே நிறைய இருக்கிறது. எழுதுகிறா என்று திடீரென்று கூச்சலிட்டால் அம்பிகாவின் பக்கமாக கையை ஊன்றிக்கொண்டு அவளையே குனிந்து நோக்கியவாறு இருந்த மரகதம். சரையலன் அவளிடம் விரைந்தார் சர்க்கரை. அம்பிகாவின் கையில் இருந்து காகிதத்தை பார்த்தான். ஏமாற்றம் அவன் முகத்தில் கூடு கட்டியது. இரண்டு நீளமான கோடுகள் தான் அம்பிகா எழுதியிருந்தாள். பென்சில் நகராமலே நின்றது. அருகில் வந்து எட்டி பார்த்த தர்மு, படம் போடுகிறாள் என்ன என்றால் கேலியாக. படம் துள்ளி திரும்பினான் சர்க்கரை. ஆமா, நான் ஒரு முட்டாள், எனக்கு ஏன் தோன்றாமலே போச்சு என்று தன் தலையிலே தானே குட்டிக் கொண்டான். மரகதம் அவனை நோக்கி பரிதாபமாக விழித்தாள். அதை பொருட்படுத்தாத சர்க்கரை, உனக்கு புரியலையா என்று கேட்டான். தர்மு சிவராஜ்
உதட்டை பிதுக்கினாலும் மருமகனின் உற்சாகத்தை குறைக்கக்கூடாது என்று சொல்ல நீதான் என்றாள். இன்னல்களின் பயன்கள் இனிமையானவை என்று சர்க்கரை தொடங்கியதும் ஷேக்ஸ்பியரை கேட்கிற மிஸ்டர் சர்க்கரையை கேட்டேன் என்றார் தர்மு சிவராஜ். கல்லூரி வகுப்பறையில் விரிவுரை நடத்துகிற மாதிரி சர்க்கரை விரலை உயர்த்தி கொண்டு இங்கும் அங்கும் உலாத்தியவாறே சொன்னான். மனிதனின் மொழி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். எழுத்து எப்படி வந்தது? படத்தில் இருந்துதான். பார்க்கும் பொருளை வர்ணிக்க தெரியாமல் படமாக வரைந்து காட்டினான் ஆதி மனிதன். அந்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு எழுத்தாக உருவாயிற்று. ஆகவே எழுத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்டது படம் அல்லவா? சக்கரை இந்த அதட்டலுடன் குறுக்கிட்டார் பிரின்சிபல் அம்மா. உன் சொற்பொழிவை இன்னொரு நாள் சாவகாசமா கேட்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். சக்கரை மீண்டும் ஒரு முறை மேஜை அலமாரிகளை குடைந்தான். பிறகு அடுத்த அறைக்கு சென்று ஒரு பெரிய கைக்குட்டை எடுத்து வந்தான். அதை அம்பிகாவின் கண்ணை சுற்றி கட்டி தலையின் பின்புறத்தில் முடிச்சு போட்டான். எழுது அம்பிகா என்று மெல்ல கூறிவிட்டு தன் அத்தையிடம் சென்றான். புரியுதா? எழுத்து வடிவில் எழுத தெரியாத ஆதி மனிதனின் நிலைதான் அம்பிகாவுக்கு போயிருக்கிறான். தன் எண்ணத்தை பாடமாக காட்டத்தான் அவளுக்கு தெரியுமே தவிர வார்த்தையாகவோ வாக்கியமாகவோ வராது என்றான். தர்மு சிவராஜ் குழப்பம் தெரியாதவளாக அதுக்கு கண்ணை ஏன் கட்டின என்று விசாரித்தாள். மனசின் ஆழத்தில் இருப்பதை தெரிவிக்க அம்பிகா முயலுகிறாள். அப்போது அவள் புறக்கண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாது. தெரிந்தால் அந்த பொருள் அல்லது காட்சிதான் படத்தில் வருமே தவிர மனசில் இருப்பது வராது என்று தெரிவித்தான் சர்க்கரை. 3 பேரும் 3 வகை உணர்ச்சிகளுடன் அம்பிகாவை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். 3வரில் மரகதம் தான் அதிகம் கலங்கி போனவள். கல்லூரி படிப்பு உண்டு, வீட்டுக்காரியம் உண்டு என்று குடும்பத்துக்கும் பாந்தமாக இருந்த வயது பெண்ணை இப்படியெல்லாம் அறிவு கட்டாத முறையில் ஆட்டி வைக்கும் விதியின் கொடுமையை எண்ணி உள்ளத்துக்குள் புழுங்கி போனாள் அவள். அம்பிகாவை கொண்டு குடும்பத்தின் எதிர்காலத்தை நன்கு அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்பியிருந்தவள் அம்பிகாவின் எதிர்காலமே எப்படி அமையுமோ என்று பீதி கொள்ளலாள். இருக என்று மற்றவர்களை விளக்கிய சர்க்கரை அம்பிகாவின் தொடையில் ஊன்றி இருந்த அட்டையை பார்த்தான். அவன் நெற்றி சுழித்தது. புருவங்கள் இறங்கின. கண்கள் இடுங்கி விரிந்தன. உதடுகள் மடிந்து விரிந்தன. அம்பிகாவின் பென்சில் இப்போது இம்மியாக நகரத் தொடங்கியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படம் உருவாயிற்று. அதன் அர்த்தத்தை விளக்கி கொள்ள இயலாமல் பம்பாய் பல்கலைக்கழக மனதத்துவ மேதை தடுமாறுவதை கண்ட தர்மு சிவராஜ் தனக்குள் சிரித்துக் கொண்டு படத்தின் மீது கண்ணோட்டம் செலுத்தினால் அடுத்த வினாடி அவள் சிரிப்பு மறைந்தது. முகத்தை திகைப்பு ஆக்கிரமித்துக் கொண்டது. அம்பிகா வரைந்து கொண்டிருக்கும் சித்திரம் எதை குறிப்பிடுகிறது? அவளுக்கு புரியவில்லை. அம்பிகாவின் சித்திக்கு ஆரம்பத்திலிருந்தே எதுவும் புரியாததால் இன்னும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டவள் போல பிரமை பூண்டு நின்றாள். தலைமயிறு, ஒற்றை கண்ணு என்றாள் தர்மு. அடுத்து அம்பிகா வரைந்ததும் சர்க்கரை நிசப்தத்தை குலைக்காத குரலில் வீடு மாதிரி இருக்குது என்று சொன்னான். ஆம், 8 அல்லது 9 வயது குழந்தை வரைந்த வீடு போல கோணல் மணலாக காட்சி தந்தது அந்த கிறுக்கல். சட்டென்று சர்க்கரை கையை காட்டி பேசாவிருக்குமாறு ஜாடை காட்டினால் மற்ற இருவருக்கும் அம்பிகா இன்னொரு படம் வரைய தொடங்கி இருந்ததே காரணம். இதுவும் உருப்படியான படமாக தோன்றவில்லை. மூக்கு கண்ணாடி மாதிரி இருக்க என்றான் சர்க்கரை. அம்பிகா வரைந்த படம் மூக்கு கண்ணாடி இருந்தது. தர்மவும் சர்க்கரையும் மௌனமானார்கள். மரகதம் மட்டும் மூக்கை உறிஞ்சும் சத்தம் கேட்டது. வெகு நேரமாக மங்கலாக எரிந்து கொண்டிருந்த மின்சார பல்பு அரை வினாடி கண்ணை சிமிட்டி விட்டு எப்போதும் போல பளிச்சென்று ஒளி வீசியது. தெற்கோடியில் விரைகின்ற ஒரு காரின் ஹாரன் ஒலி கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தமாயிருந்தது அறையின் சூழ்நிலை. அம்பிகாவின் பென்சில் அசைந்தது. இம்முறை தர்முவே உற்று பார்த்துவிட்டு ஒவ்வொரு அசைவும் நின்றதும் அதை பற்றி விவரித்தாள். வட்டங்கள், சக்கரங்களும் ஒருவேளை கீழே 2 கோடி. என்னது நிறுத்திட்டாளே? சர்க்கரை மேல சிரித்தான். அடிக்கடி விபத்துகள் நிகழும் வாகனம். விமானமா? தரை வாகனம். கீழே உள்ள கோடு தண்டவாளம். இது ரயில்தான். அம்பிகாவின் உடல் ஒருமுறை தள்ளாடியது. வேரோடு பறித்தெறியப்பட்ட கொடி போல அவள் கட்டிலில் சாய்ந்தாள். சட்டென்று மரகதம் மட்டும் தாங்கிக் கொண்டிராவிட்டால் கட்டிலின் சட்டத்தில் அவள் தலை மோதுண்டு இருக்கும். அம்பிகா அம்பிகா என்று அரற்றியவாறு மரகதம் அவள் விழிகளை பிரித்து திறப்பதில் ஈடுபட்டாள். ஆனால் சர்க்கரை உடனே அவளை தடுத்து விட்டான். வேண்டாம், தானாகவே சுய நினைவுக்கு வருவாள். பலவந்தமா எழுப்பாதீங்க என்று அவன் சொன்னபோது மரகதம் அம்பிகாவை தன் மடியில் சாய்த்து கொண்டாள். மீனாம்பாள் கல்லூரியின் முதல்வி மேஜை விசிறியை தன் மாணவியின் பக்கம் திருப்பிவிட்டு உறக்கவே சிந்தனை செய்தான். வீடு, மூக்கு கண்ணாடி, தலை, ரயில் வண்டி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிற சக்கரை? நானா? 2 கைகளை மகர விரித்தான் அந்த மனதத்துவ நிபுணன். நான் எதுவும் நினைக்கல அத்த, இதோ இங்க என்று மூளையை தட்டி காட்டினான் அவன். சமையல் நடந்து கொண்டிருக்கிறது, பொறுமையாரு. என்றைக்காவது ஒரு நாள் விருந்து படைக்கிறேன். தர்மு ஒரு பெருமூச்சை வெளியேற்றினாள். துவண்டு கிடக்கும் அம்பிகாவை அனுதாபத்தோடு நோக்கினான் சர்க்கரை. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சுவாசம் சீர்பட்டு கொண்டிருந்தது. இதோ விழுத்து கொண்டு விடுவாள் என்று கூறிய சர்க்கரை கட்டிலில் கிடந்த அட்டை,
பென்சில் ஆகியவற்றை எடுத்து வேறு இடத்தில் வைத்தான். படங்கள் வரைந்த காகிதத்தை மட்டும் மடித்து சட்டை பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவளிடம் எதுவும் சொல்ல வேண்டாம், சும்மா கொஞ்ச நேரம் களைப்பா இருந்து எழுந்து கொண்டவள் போல அவன் நினைக்கும்படி பேசுங்க என்றான். உடல் எல்லாம் வலியினால் வேதனைப்படுவது போல முறுக்கி கொண்டு நிமிர்ந்து நேரே உட்கார்ந்து கொண்டாள் அம்பிகா. தானாகவே கண்ணில் போட்டிருந்த கட்டை அவிழ்த்து கொண்டான். சுற்றி நிற்போரை மிரள மிரள விழித்து பார்த்தான். ஒண்ணுமில்ல, அவருக்கு கொஞ்சம் களைப்பா படுத்திருந்த, அவ்வளவுதான் என்றார் சக்கரை. தர்மு சிவராஜ் அவளை அன்புடன் முதுகில் தட்டி கொடுத்து, கவலைப்படாம இரு, உனக்கு எதுவும் இல்லை, வீட்டில் படுத்துட்டு 2 நாள் ஓய்வு எடுத்துக்கோ என்று கூறினாள். அம்பிகாவை தோளில் சாத்தி அணைத்தபடி படியிறங்கி சென்றாள் மரகதம். மேல் படியில் நின்று அவர்கள் போவதை பார்த்துவிட்டு திரும்பிய சக்கரை என்று வருத்தத்துடன் தலையாட்டினான். அத இந்த பொண்ணுக்கு 2 நாள் லீவு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நிரந்தரமாக கொடுக்க வேண்டியதுதான். சேச்சே என்று தர்மு சிவராஜ் மறுத்தால் பலவமாக. சேயும் இல்லை தாயும் இல்லை, நான் சொல்றது கட்டாயமான விஷயம். தர்மு சிவராஜ் மேலும் கண்டிப்பான். காலேஜ் என்ன என் சொந்த சமையற்கட்டா? எனக்கு இஷ்டப்படாதவர்களை வெளியேற்ற. அம்பிகாவுக்கு லேசான கோளாறு தான், சரியாயிரும். அதுக்கெல்லாம் காலேஜை விட்டு நீக்கினா அவ்வளவுதான், பிரளயம் நிகழ்ந்துரும் என்றாள். நான் வர்றேன், வேலை இருக்கு என்று வெளியே புறப்பட்டான் சக்கரை. போகும் முன், காலேஜில் என்ன பிரளயம் அன்பெல்லாம் வரட்டும், அத்தை பயப்படாத. அம்பிகாவை கல்லூரியிலிருந்து நிறுத்தினா தான் கல்லூரிக்கு நல்லது, அம்பிகாவும் உயிரோடு இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் கூறியது எவ்வளவு உண்மை என்று தனக்குள் கூறிக்கொண்டான் அவன். நான் கொடியவனாக இருக்க வேண்டியிருக்கிறது இனியவனாக இருப்பதற்காகவே. வெளியே தெரு இருள்மயமாக இருந்தது. சாலையின் கோடியில் இருந்த தபால் ஆபீஸில் நுழைந்தான் சக்கரை. தந்தி ஜன்னலை அணுகி, எக்ஸ்பிரஸ் தந்தி பம்பாய்க்கு என்று கூறி ஃபாரத்தை பூர்த்தி செய்தான். டாக்டர் டெரானே, மனத்தத்துவ பிரிவு, பம்பாய் பல்கலைக்கழகம், பம்பாய். உடனே தேவை. டாக்டர் ஃபிட்ஸ்ஜெரால்ட் எழுதிய மானச தந்தி என்ற புத்தகம். இப்படிக்கு சக்கரை. தந்தையை அனுப்பிய பின் சாலைக்கு வந்தபோது ஒரு ஆட்டோ ரிக்ஷா அவனை நெருங்கி வந்தது. நிறுத்தி ஏறிக்கொண்டான் சக்கரை. பாரிஸ் கார்னர் தாண்டி பர்மா பஜார் இருக்கிறதுல அங்கே விடு என்று கட்டளையிட்டான்.